வணக்கம். ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அதிசார குரு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோங்க. பொதுவாகவே தனுசு ராசியோட அதிபதியே பார்த்தீங்கன்னா குரு பகவான். இந்த குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல மிதுன ராசியில் குரு ஒரு வருஷமாக இருக்கிறாரு. இந்த அதிசார குரு பெயர்ச்சிங்கிறது கிட்டத்தட்ட அக்டோபர் மாதம் 18ஆம் தேதியிலிருந்து ஒரு 28ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா 28 நாள் பார்த்தீங்கன்னா பகை வீட்டில் இருந்த குரு பகவான் உச்சம் பெற்று கடகராசிக்கு மாறுறாரு. அதாவது உங்க ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வரப்போறாரு. கடகராசிக்கு குரு உச்சம் பெறாரு. அந்த ஒரு 28 நாள் கடகராசிக்கு வரப்போறாரு. அப்படி வரும்பொழுது உங்க ராசிக்கு எது மாதிரி பலன்கள் கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். அந்த அதிசார குரு கடகத்துக்கு வரும்பொழுது அங்க இருந்து பார்த்தீங்கன்னா உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானத்துல அவரு குரு பகவான் பார்க்கிறாரு. உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு, 4ஆம் இடத்தையும் பார்க்கிறாரு. இப்ப 8ஆம் இடத்துல குரு பகவான் வரும்பொழுது கணவன் மனைவிக்குள்ள ஒரு கருத்து வேறுபாடுகள் இருந்திருக்கும். நிறைய பேர் தனுசு ராசி பொறுத்தளவுல கணவன் மனைவினாவே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் ஆல்ரெடி இருந்திருக்கும். சார் வீட்டில் நான் எது சொன்னாலும் சரி மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு சின்ன விஷயத்துக்கு கூட கணவன் மனைவிக்குள்ள சண்டை வருதுங்க. நான் ஒரு முடிவு எடுத்து ஒரு விஷயம் பண்ணலான்னு சொல்லிட்டு போய் கேட்டா எனக்கு ஆப்போசிட்டா தெரிவிக்கிறாங்க. என்னால ஒரு சின்ன விஷயத்துக்கு முடிவு எடுக்க முடியாத சூழ்நிலையில் நான் இருக்கேன். வெளியே சிரிச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள அழுதுட்டு இருக்கேங்க அப்படின்னு தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் நடந்திருக்கும். ஆனா இந்த 8ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும் பொழுது கணவன் மனைவிக்குள்ள ஒரு அந்யோன்யம் பிறக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு பயிற்சியாகவும் இந்த அதிசார குரு பயிற்சி கண்டிப்பா இருக்கும். நிறைய பேர் டைவர்ஸ் வரைக்கும் போயிருப்பாங்க, கல்யாணம் பண்ணி பிரிஞ்சிருப்பாங்க. என்னைக்காவது நம்ம லைஃப் மறுபடியும் கண்டினியூ ஆகாதான் அப்படின்னு எதிர்பார்த்தவங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பான உங்களுக்கான ஒரு உகந்த காலமா, உகந்த மாதமா, உகந்த பயிற்சியா கண்டிப்பா இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியம், மனசுக்குள்ள ஏதாவது ஒரு விஷயம் நீங்க யோசிச்சுட்டு இருந்திருப்பீங்க, தடங்கள் ஆயிட்டே தான் வந்திருக்கும். ஒரு சின்ன விஷயத்துக்கு ஒரு முடிவெடுக்க முடியாத ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்கு உருவாயிருக்கும். நம்மளால எந்த ஒரு விஷயமே பண்ண முடியல, எந்த ஒரு விஷயத்துல ஜெயிக்க முடியல, தடங்கள், தாமதங்கள், குழப்பங்கள், பிரச்சனைகள், இது மாதிரி சூழ்நிலைகள் தான் இருந்திருக்கும். ஆனா அவங்களுக்குமே பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பா ஒரு நல்ல முன்னேற்றமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமா கண்டிப்பா இருக்கும். அடுத்து பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றங்கள் கொடுக்கும். அதே மாதிரி மாணவ செல்வங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல மதிப்பெண்கள் கண்டிப்பாக கிடைக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க, ஆனால் மார்க் நீங்கள் எதிர்பார்த்த மார்க் வராது. ஒரு காலேஜ் கிடைக்காம இருந்திருக்கும். அதே மாதிரி படித்து முடிச்சு கரெக்டான வேலையில் போய் உங்களால் உட்கார முடியாது, ஒரு தொழிலில் போய் உட்கார முடியாத இருக்கும். படிப்புக்கான வேலை அமையாமல் இருக்கலாங்க. வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்கும். உங்களுக்கான ஒரு அங்கீகாரமான தொழிலும் நிரந்தரமான தொழிலும் கண்டிப்பாக அமையும். இடம் மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம், வெளியூர்லேருந்து இன்னும் பக்கத்தூருக்கு போகிற மாதிரி, அதே மாதிரி வெளிநாட்டிலேருந்து பக்கத்து நாட்டுக்கு போகிற மாதிரி இதெல்லாம் உங்களுக்கு அமையும். நிரந்தரமான தொழிலும் நிம்மதியான வேலை கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் இந்த காலகட்டம். அதனால் பயப்படாமல் நீங்கள் ஏதாவது துணிஞ்சு இறங்கி நீங்கள் பண்ணலாங்க. புதிய ஆப்பர்ச்சுனிட்டி வரும். பொருளாதாரத்தை அடுத்த கட்டத்துக்கு நோக்கி போகிறதுக்கான வாய்ப்புகளாகவும் அமையும். இத்தனை நாளாக பார்த்துட்டிங்கன்னா தடப்பட்ட காரியங்கள் சில டயத்தில் பார்த்தா உங்கள் மேலேயும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் பயம் இருக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வரும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு பெரிய பிரச்சனைனா முன்னாடி போய் நின்று சரி பண்ணியிருப்பீங்க. அதே உங்களுக்கு எடுத்து பண்ணும் பொழுது அதை சரி பண்ண முடியாத சுச்சுவேஷன் வந்திருக்கும். அதெல்லாம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல அந்த குரு உச்ச பெற்ற கிரகம் பார்க்குது. அந்த குரு பார்வை உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல விரயஸ்தானாதிபதி பார்க்கும் பொழுது கண்டிப்பாக அந்த விரயங்கள் பார்த்தீங்கன்னா சுப விரயங்களாக மாற்றும்.
இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தொழிலில் உங்களுக்கு நல்லபடியாக இருந்து அதில் வருமானம் வந்திருந்தால் தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு விரயங்கள், தேவையில்லாத வாகன விரயங்கள், இது மாதிரி தேவையில்லாத சம்மந்தப்பட்ட விரயங்கள் எல்லாம் உங்களுக்கு வந்து வந்திருக்கும். ஆனால் அவங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த விரயம் வந்து இந்த குரு பார்க்கும் பொழுது அந்த விரயம் உங்களுக்கு சுப விரயமா மாற்றுவார். அந்த சுப விரயங்களை மாற்றும் பொழுது திருமண யோகத்தை கை கொடுக்கும், வாகன யோகத்தை கை கொடுக்கும், இடம் மாற்றங்கள், ஒரு வீடு கட்டுறதுக்கு, இடம் வாங்குறதுக்கு, மண் சார்ந்த தொழில் பண்றவங்களுக்கு, மண் சார்ந்த ஒரு விவசாயம் பண்றவங்களுக்கு, மண் சார்ந்த ஒரு கட்டிட சம்மந்தப்பட்ட தொழில் பண்றவங்களுக்கு எல்லாம் இது ஒரு நல்ல நிலைமைக்கு போறதுக்கான வாய்ப்புகளாகவும் அமையும். நம்ம தெரிஞ்ச விஷயங்கள் மற்றவங்களுக்கு எடுத்து சொல்றது, டீச்சிங் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க, பேங்க் சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் தேடி வரும். அந்த புதிய வாய்ப்புகள் தேடி வரும் பொழுது அதை நீங்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. அது நீங்கள் முழுமையாக பயன்படுத்தும் பொழுது தொட்ட காரியங்கள் எல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலகட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அதே மாதிரி வாகன மாற்றங்கள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி தாய் வகையில் இருக்கட்டும், தந்தை வகையில் இருக்கட்டும், பிரிஞ்சு போன சொந்தங்கள், உறவு முறைகள், அவங்க எல்லாமே தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். என்கிட்ட உங்கள் ராசிநாதன் வந்து கடகத்தில் உச்சம் பெறும் பொழுது உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் 5ஆம் இடத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் வரும். அதே மாதிரி குரு வந்து உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. 4ஆம் இடத்துல பார்க்கும் பொழுது என்னென்னா அம்மா வகையில் வர வேண்டிய சொத்துக்கள், பூர்வீக சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், அம்மாவோட உடல் ஆரோக்கியம், இல்லை அம்மாவோட உறவுனால நமக்கு திருமண யோகம், இது எல்லாமே கைகூடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். நிம்மதியான வாழ்க்கை இதெல்லாமே வந்து கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமைகள் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், கடன் தொலைகள் வந்து கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலைகள். இதுக்கு முன்னாடி யாருக்காவது நீங்கள் நம்பி ஜாமீன்களுக்கு சப்போர்ட்டு கொடுக்கல வாங்கல பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க உங்களை ஏமாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் எல்லாமே உருவாகிருக்கும். ஆனால் அவங்க வந்து பார்த்துட்டிங்கன்னா மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாகும். இதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள், மிகப்பெரிய வளர்ச்சி, மிகப்பெரிய ஒரு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அடைவதற்கான வாய்ப்புகள் அமையும். ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு தேடி வருங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு கட்ட முடியல, பாதியில் கட்டி நிற்குது அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு கூட வீடு கட்டக்கூடிய ஒரு அமைப்பாகவும் கண்டிப்பாக இந்த அக்டோபர் மாதம் குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுக்கு நடக்கும். இது நம்ம வந்து ஒரு பொது பலனாக தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோங்க. அதிசார குரு பயிற்சி இதே தன்னுடைய சுய ஜாதகத்தில் கிரகநிலையில் நல்லா இருந்து, உங்கள் ஜாதகத்தில் யோக பலன் இருந்து, உங்கள் ஜாதகத்தில் தோஷங்கள் எல்லாம் எதுவுமே இல்லாமல் இருந்ததுன்னா எல்லாமே உங்களுக்கு தொட்டதெல்லாம் பொன்னாக மாறக்கூடிய ஒரு காலமாகவும் இருக்கும். அதனால் உங்கள் சுய ஜாதகத்தினோட முழு விவரம் தெரிஞ்சு அதனோட வழிகள் நீங்கள் போங்க. கண்டிப்பாக நல்ல மாற்றங்கள் வரும். நீங்கள் ஜாதகம் பார்க்கணும்னு சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பருக்கு ஃபோன் பண்ணி கன்சல்ட்டிங் வாங்கிட்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறத நான் தரேங்க. இந்த சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை டச் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.